ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் வந்து டைரக்ஷன் மாறி இருக்கு. ஓகே, எனக்கு ஹரிசாண்டலாக வர வேண்டியது வேர்ட்டிக்கலாக இருக்குது, இல்லை வேர்ட்டிக்கலாக வர வேண்டியது ஹரிசாண்டலாக இருக்குது. இப்போ இந்த டைரக்ஷனை நம்ம மாற்றணும் அப்படின்னா இது வரைக்கும் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இமேஜை வந்து எடிட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஓப்பன் ரைட் கிளிக் பண்ணோன்னா ஓப்பன், இந்த மாதிரி இமேஜு விண்டோஸ் பாருங்கள், இதில் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபைலை எடிட் கொடுப்போம். எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி வந்துடும். இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொட்டேட் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், இங்கே 1 மினிட் இங்கே இருக்குது பாருங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணி நாம் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டா சேவ் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஃபைல் இப்படி மாறி இருக்குது. இப்போ நான் ரெண்டாவது ஃபைல் மாற்றணும். அடுத்து என்ன பண்ணணும், அகைன் நான் திரும்பவும் இதை ஃபோட்டோ விண்டோஸோட ஃபோட்டோ வியூவரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் நான் எடிட் கொடுக்குறேன். ஓகே, திரும்ப ரொட்டேட் பண்ணுறேன், சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி என்கிட்ட வந்து ஒரு 30 ஃபோட்டோ இருக்குன்னா 30 ஃபோட்டோவையும் நான் இப்படி ஒவ்வொன்றா பண்ணுறது எவ்வளோ டைம் எடுக்கும் இல்லைங்களா? இதை ஒரே கிளிக்கில் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அது எப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோலாம் ஹரிசாண்டலாக மாற்றணுமோ அந்த ஃபோட்டோவை மாத்திரம் ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்க செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், எனக்கு இந்த ஃபோட்டோ வேணும். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபோட்டோலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஃபோட்டோலாம் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பாருங்கள், இந்த ஃபோட்டோ வேண்டாம், பாருங்கள் இந்த ஃபோட்டோவும் வேண்டாம், இந்த ஃபோட்டோ வேண்டாம், இந்த ஃபோட்டோ வேண்டாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ எல்லாம் தான் ரைட் சைடில் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இது வேண்டாம், இதுவும் வேண்டாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ரைட் சைடில் மூவ் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ இவ்வளோ ஃபோட்டோவும் ரைட் சைடில் எனக்கு ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாருங்கள், இப்போது விண்டோஸ் 11 புதுசாக ஒரு அப்டேட் இருக்குது. அவனே என்ன பண்ணியிருக்கான், ரொட்டேட் ரைட், ரொட்டேட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். நீங்கள் இத்தனையும் ஒரே டைம் செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரே டைம் மொத்தமாக ரொட்டேட் ஆகிடும். பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ எதெல்லாம் உங்களுக்கு லெஃப்ட்டில் திருப்பி ரொட்டேட் ஆகணுமோ அந்த ஃபைலை மாத்திரம் திரும்பவும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஃபைல் பூரா லெஃப்ட்டில் ரொட்டேட் ஆகணும். இப்போ இங்கே ரொட்டேட் லெஃப்ட்னு இருக்குது, இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே டைம் எல்லா ஃபோட்டோவும் ரொட்டேட் ஆகிடும். ஸோ இது மிஸ் பண்ணியிருக்கோம். அகைன் இது கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிவிடுங்க. சிம்பிள், இவ்வளோ தான். இப்போ நாம் என்ன பண்ண தேவையில்லை, ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணி சேவ் பண்ணோம். இப்போ இவ்வளோ வேலை நமக்கு பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.